ஷர்மிளா தற்கொலை வழக்கில் தொடர்ந்து 3வது நாளாக பெண்ணின் உடலுக்கு உடற்கூறாய்வு செய்ய விடாமல் உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை பன்னிக்கரணையைச் சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவரை கடந்த பிப்ரவரி மாதம் பெண் வீட்டார் ஆணவ படுகொலை செய்தனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த பிரவீனின் மனைவி ஷர்மிளாவும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் தற்கொலை செய்வதற்கு முன் ஷர்மிளா எழுதிய கடிதத்தில் அவரது பெற்றோரை குறிப்பிட்டு எழுதியிருப்பதாக குற்றம் சுமத்திய பிரவீன் வீட்டார் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் அதுவரை பெண்ணின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்நிலையில் பெண்ணின் பிரேத பரிசோதனையை வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் மேற்கொள்ள வேண்டும் என பிரவீனின் உறவினர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனைக்கு வந்த வடசென்னை வருவாய் கோட்டாட்சியர் இப்ராஹிமை உறவினர்கள் முற்றுகையிட்டு வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் வருவாய் கோட்டாட்சியர் திரும்பி சென்றார். ரொம்ப தெளிவா லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் செத்துருக்காங்க. சாவுக்கு காரணம் இவங்கெல்லாம் ஒரு 4 பேர் இருக்கு. அந்த 4 பேரை அரெஸ்ட் பண்ணீங்களா சார்னா என்கொயரி முடிஞ்சான்றீங்க சார். ஒரு நிமிஷம், என்கொயரி பண்ணீங்களா முதல்ல? அந்த 4 பேர் சார், 4 பேர் என்கொயரி பண்ணீங்களா? ஸ்டேஷன் போட்டு வந்தீங்களா? ஒரு நிமிஷம், அதையே பண்ண கிடையாது. நீங்க முதல்ல அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு 306 மாத்துங்க, அதுக்கப்புறம் வந்து உடம்பு வாங்குறத பத்தி பேசுங்க. வாங்க, அவ்வளவுதான் சார். இதுல பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க வந்துருங்க. மாமியாருக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இவங்க கேட்டாங்க வந்து நம்ம மாமியாரை ஒப்படைக்கும்படி எழுதுனேன். பட் அவங்க அதுக்கும் ஒத்துக்கல. அதனால நான் அவ டைரியிலும் மென்ஷன் பண்ணியிருக்கா. இப்போ வரைக்குமே அவங்க அம்மா அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணலை, எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதுக்காக தான் நாங்கள் முதல்ல சிபிசிஐடிக்கு மாற்றணுன்றதே எங்களோட கோரிக்கை. என் பிள்ளை இறந்ததுக்கும் அவங்க தான் காரணம். ஆனால் அவங்கள அப்பவும் ஒன்றும் பண்ணல, எதுவும் பண்ணல. இப்போவும் மென்ஷன் எழுதி வச்சுட்டு தான், கிளியராக எழுதி வச்சுட்டு தான் இறந்துருக்குது. இப்போவும் அவங்கள வந்து இன்னசென்ட் தான் சொல்லிடணும். அவங்கள எதுவுமே பண்ணல, விசாரிக்கவும் இல்லை, அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தாலும் இவங்க அவன் இறந்ததும் இல்லாமல் இவளும் இப்போ இறந்துருக்க மாட்டாள். அவன் இறந்ததுனால தானே அவன் இறந்துட்டான்ற மன உளைச்சல தான் இவளும் இப்போ இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.